அனைவருக்கும் வணக்கம். சத்துணவு துறையில் வேலை வந்திருக்கு. சத்துணவு துறையில் வேலை அப்படின்னு சொல்லும்போது சத்துணவில் என்னென்ன வேலைகள் இருக்குது, அமைப்பாளர் வேலை, அதே மாதிரி சமையலர் வேலை இருக்குது. ஒவ்வொரு அரசு பள்ளியிலும் இந்த வேலைவாய்ப்பு இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாவட்டம் தோறும் மாவட்ட வாரியாக தான் எடுக்கிறாங்க, ஒட்டுமொத்தமாக கிடையாது. ஸோ அந்தந்த மாவட்ட வெப்சைட்டில் தான் நீங்கள் போயிட்டு விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ முதல்ல என்ன வந்திருக்கு அப்படின்றது சொல்லலாம். ஸோ இந்த வேலை இப்போ 2025 இந்த டிசம்பர் மாதம் இப்போ நோட்டிஃபிகேஷன்ஸ் நிறைய மாவட்டங்களில் வெளியாகிருக்கு. உடனடியாக உங்களுடைய மாவட்ட வெப்சைட்டை செக் பண்ணி விண்ணப்பிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ என்னன்றதை சொல்லிடுறேன். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் சத்துணவு மையங்களில் 146 சமையல் உதவியாளர்கள் பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்திருக்கு. 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தால் போதுமானது. அதே மாதிரி இதுக்கு கல்வித் தகுதி அவ்வளோதான், 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தால் போதுமானது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த அப்டேட் கிருஷ்ணகிரி மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் விட்டிருக்காங்க. இதே மாதிரி உங்களுடைய மாவட்ட வெப்சைட்லையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட் உங்களுடைய மாவட்டத்தினுடைய பேர் போட்டால் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட் வந்துடும். டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் வெப்சைட்டுங்க. ஸோ அந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னாக்கா அறிவிப்பு அப்படின்ற இடத்துல நோட்டிஃபிகேஷன் பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அதாவது வரும், வேலைவாய்ப்பு அறிவிப்பு வரும். அதில் கிளிக் பண்ணி விண்ணப்பிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ என்னென்ன வேலை இருக்குது அப்படின்றத பார்த்தலாம். ஃபஸ்ட்டு இதில் கொடுத்துருக்கிறது சமையல் உதவியாளர் வேலை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. 146 போஸ்டிங் இருக்குது. டிஸ்ட்ரிக்ஸ் போர்ட்டலில் பார்த்துக்கலாம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி இட ஒதுக்கீடு அடிப்படையில் இந்த ரிசர்வேஷன் பேசிஸில் தான் போடுவாங்க. வயது வரம்பு பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னாக்கா 20 வயசுக்கு மேலே இருக்கும். 20 to 40 ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இதுக்கான எவ்வளோ படி, அதாவது சேலரி எவ்வளோ தருவாங்க அப்படின்னாக்கா மாதம் 3000 ரூபாய் முதல் 9000 ரூபாய் வரை ஊதியம் வழங்கப்படும் அப்படின்ற இதை கொடுத்துருக்காங்க. இதுக்கு எக்ஸாம் கிடையாது, ஒன்லி இன்டர்வியூ மட்டும்தான், இன்டர்வியூ வச்சு தான் எடுப்பாங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா பாருங்கள், இதில் கொடுத்துருக்காங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய சைட் மட்டும் கொடுத்துருக்காங்க. கிருஷ்ணகிரி.nic.in இதுதான் கிருஷ்ணகிரி இதோட வெப்சைட். இதே மாதிரி உங்களுடைய மாவட்டத்தினுடைய பேர் போட்டு கவர்மெண்ட் வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ அந்த அதிகாரப்பூர்வ கவர்மெண்ட் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டுங்க, உங்களுடைய மாவட்டத்தினுடைய பேர் போட்டாலே கவர்மெண்ட் வெப்சைட் வரும். ஸோ அதில் பார்த்துக்கலாம், ரைட்டா? அதே மாதிரி விண்ணப்பங்களை அதில் அப்ளிகேஷன் வரும். அதை ஃபில் பண்ணி அதிலே கீழே கொடுத்துருப்பாங்க எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸ்க்கு அனுப்பிவிடுங்க. ஸோ அதையும் கொடுத்துருக்காங்க பாருங்க. விண்ணப்பத்தை பிடிஓ ஆஃபீஸ்க்கு அலுவலகங்கள் நேரடியாக சென்று சமர்ப்பிக்க வேண்டும். பிடிஓ ஆஃபீஸ்க்கு நேராக போயிட்டு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவையான ஆவணங்கள் என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னாக்கா இதில் டிசி, 10ஆம் வகுப்பு மார்க் ஷீட்டு, ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை நகல், அதே மாதிரி ஜாதி சான்று, விதவை அல்லது கணவனால் கைவிடப்பட்ட மாற்றுத்திறனாளி சான்றத்தில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாக்கா அதையும் ஆட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே போட்டு அதே மாதிரி லாஸ்ட் டேட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லாஸ்ட் டேட்டுன்னு பார்க்கும்போது பாருங்கள், டிசம்பர் மாதம் 17ஆம் தேதியோட லாஸ்ட்டு, 5ஆம் தேதியிலேருந்து கொடுத்துருக்காங்க. அதனால் உடனடியாக பார்த்துக்கோங்க. இன்னும் ஒரு 10 நாட்கள் தான் டைம் இருக்குது. ஸோ அதனால் உடனடியாக உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டில் வந்திருக்கா, உங்களுக்கு பயன் இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா, பெண்கள் யாராவது இந்த மாதிரி 20 வயசுலேருந்து இப்போ 40 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மாதிரி வேலை கிடைச்சா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி ஆளுங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உடனடியாக உங்கள் மாவட்டத்தில் அந்த வேலைக்கு எப்படி விண்ணப்பிக்கணும்னு பார்த்து அப்ளை பண்ணுங்கள் அப்படின்ற விஷயத்த சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி.